ஸோ இப்ப வந்து இவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ய இத பத்தி நீ எ என்ன நெனைக்கிற ஃபர்ஸ்ட்டு? என்ன நினைக்கிறோம்னா, இப்ப இது எதுக்கு இந்த இஷ்யூன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. இப்ப நான் கூட வைஷுகிட்டயும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனா இது ஒரு சின்ன மேட்டர் தான். 2 பேரும் பேசினாங்கனாலே இது சரியாயிடும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாஞ்சிலோட ரொம்ப வருஷமா அவ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவும், அவங்க வீட்ல நடக்கிற எல்லா ஃபங்ஷன்லயும் அவ கலந்துப்பா. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நாஞ்சில் ஃபங்ஷன் அவங்க வீட்டு ஃபங்ஷன் எல்லாத்துலயும் நான் கலந்துருக்கேன். அதுல எல்லாத்துலயும் இவ இருப்பா. இவ தான் வந்து எல்லாம் வேலைலாம் செய்வா, சமைக்கும், எல்லாம் கிளீன் பண்றது எல்லாமே பண்ணுவா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இப்ப அதுதான். அது ஒரு கிளாரிட்டி என்னன்னா, குழந்தைக்கு பேரு வைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் நாஞ்சில் ஃபங்ஷனுக்கு போயிருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு நான் போல, நிச்சயதார்த்தத்துக்கு போல. ஆனா எல்லாத்துலயும் நீ இருந்திருக்க. நான் வந்து ஊர்ல இல்லாததால நான் கல்யாணத்துக்கு வரலன்னு கூட வருத்தப்பட்டுருக்கேன். அவன் சிஸ்டர் மேரேஜுக்கும் போல. அவன் பிரதர் மேரேஜுக்கும் போல. இன்ஃபேக்ட் நாஞ்சில் வீடு எந்த ஏரியால இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதே மாரி வைஷு வீடும் எந்த ஏரியால இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா. நீ போனதில்ல. நான் போனதில்ல. ம். சொல்லு. ஆ போனதில்ல. நான் நெறைய போயிருக்கேன். நாஞ்சிலோட எல்லா ஃபங்ஷனும் பண்ணியிருக்கேன், போயிருக்கேன். அது இல்லாம அவனோட அந்த வத்திக்குச்சின்னு ஒரு யூடியூப் சேனல்ல நான் நடிச்சிருக்கேன். ஆக்ட் பண்ணி குடுத்தேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு இதா தான் இருந்தாப்ல நாஞ்சிலு. அதே மாரி வைஷும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து எல்லா வேலையும் செய்யும். நல்ல ஒரு ஹெல்பிங்கா, நல்ல பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத விட ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து வைஷுக்கு ஒரு சின்ன திரை நடிகர் சங்கத்தில கார்டு வாங்கி குடுத்தேன். நான் தான் வந்து என்ட்ட கேட்டா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு எந்த யூனியன்லயும் கார்டு கிடையாது இதுவரைக்கும். நான் தான் அப்புறம் சின்ன திரையில தலைவர்கிட்ட பேசி, ஒரு மீட்டிங் வச்சு அவளுக்கு நானு கார்டு வாங்கி குடுத்தேன். அதெல்லாம் ரொம்ப அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. சந்தோஷம் அண்ட் ரொம்ப விசுவாசமான பொண்ணு. ஆமா. ஆ என்னன்னா, ரொம்ப எப்ப பாசம். ஆமா பாசம் ரொம்ப பாசமான பொண்ணு. ஜாஸ்தி. மம்மி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? போர் அடிக்குதா? நான் வரட்டுங்களா? அப்படின்னு கேட்பா. வந்தாலும் என் கூட ஒரு 2 நாள் இருப்பா. ஆமா 2 நாள் என்ன இருப்பா. சிரிக்க வைப்பா, சமைப்பா. இந்த சமையல் நல்லா இல்லன்னா, "மம்மி நான் நல்லா தான் சமைக்கிறேன்னுவா." அப்புறம் எல்லாமே எனக்கு ஓகே. பட் ஆமா. என்ன ஒரு நாள் சும்மா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, பிரியாணி பண்ணி, சாப்ட்டு தான் போகணும்னு சொல்லி, என் பசங்களுக்கெல்லாம் வேற பேக் பண்ணி குடுத்து, அடிக்கடி ஃபோன் பண்ணுவா. எனக்கு ஃபோன் பண்ணி, நந்து எப்படி இருக்கான்? பாப்பா ஆமா, எப்படி இருக்கு? ஆமா. தங்கச்சி எப்படி இருக்கா? அ தம்பி எப்படி இருக்கான்லாம் எல்லாம் பேசுவா. கேட்கும். மம்மி நீங்க என்ன பண்றீங்க? வாங்க மம்மின்னு என்ன ஒரு 2, 3 ஃபங்ஷனுக்கும் என்ன கெஸ்ட்டா கூட்டு போனா. அவளோட ஃபங்ஷன்ல. பட் நல்ல திறமை இருக்கு அதுக்கு. ரொம்ப ஒரு நல்லா படிச்சிருக்கா. நல்ல அழகு.